ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பேரழிவின் விளைவா பலவீனமடைந்து நிலைநாட்டும் சக்தியை இழந்தனர். இந்திரன், தேவர்கள் முடிசூடா மன்னன், இந்த பிரச்சனையை தீர்க்க மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டார். விஷ்ணு ஒரு தீவை சூறினார். நீங்கள் பாக்கடலை கடையுங்க, அதில் இருந்து அமிர்தம் வெளிவரும். அதை குடித்தா நீங்கள் மீண்டும் சக்தி வாய்ந்த தேவர்கள் ஆகலாம். ஆனா பாக்கடலை கடைப்பது மிகப்பெரிய பணியா இருந்தது. அசுரர்களின் உதவியும் தேவைப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தர் மலை என்பதை கடைவடியாகவும் வாசுகி நாகனை கயிறாவும் பயன்படுத்தி கடலை கடைக்க முடிவு செய்தனர். கடலில் தோன்றிய அமிர்தம் பாக்கடலை கடைய ஆரம்பித்தவுடன் பல அற்புதமான பொருட்கள் வெளிவந்தன. காமதேனே, இழைய முடித்த புனி பசு உச்சை சிறுவஸ், வெள்ளை நிறமான விக்ரமமான குதிரை கப்ஸ்தப மணிக்கல், இளமையை கொடுக்கும் முத்து லக்ஷ்மி தேவி, செல்வத்தின் தெய்வம். அம்மன் ஹாலாஹல விஷம், இந்த விஷம் முழு உலகத்தையும் அழிக்கக்கூடியது. ஹாலாஹல விஷம் எல்லோரையும் அச்சுறுத்தியது. யாரும் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் மகாதேவன் விஷத்தை தன் கையில் எடுத்து தன் கழுத்தில் வைத்துக்கிட்டு அதனை நீலகண்டனானார். மறுபடியும் கடை தொடர்ந்தது. ஆனால் மந்தர் மலை கடலில் மூழ்கத் தொடங்கியது. சூர்மா அவதாரம், மகாவிஷ்ணுவின் உதவி மலை மூழ்கக் சூடாது என்பதற்கு மகாவிஷ்ணு ஒரு பெரிய ஆமையாக அவதரித்து கடலின் அடியில் சென்று மந்தர் மலையை தனது முதுகில் தூக்கிட்டார். இதனால் கடை செயல்படத் தொடங்கியது. அமிர்தத்தை பெறும் போராட்டம் நீண்ட நாட்கள் கடைசிலிருந்து அமிர்த கிண்ணம் கலசம் வெளிப்பட்டது. உடனே